மாலை நேர நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அரியதொரு நிகழ்வை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து வந்த ஆவடி அக்குபஞ்சர் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அருமை நண்பர் சாம்பமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கிய கீழர் என்று சொல்வதா, அருமை தம்பி என்று சொல்வதா, இளவல் என்று சொல்வதா என்று தெரியவில்லை, அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இந்த வகுப்பை நடத்தி தந்துள்ளார். கற்பதற்கு வயது இல்லை என்பதற்கு நான் ஒரு உதாரணம், கற்பிப்பதற்கும் வயது அவசியமில்லை என்பதற்கு அவரும் ஒரு உதாரணம். நான் வழக்கறிஞராக இருந்தாலும் ஒரு கல்லூரியிலே நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறேன். பல மாணவர்களை, இவரை போன்ற வயதில் உள்ள பல மாணவர்களை பட்ட வகுப்புகளில் சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது வருகின்ற பிள்ளைகள் அவருடைய ஆடையின் மீதும் அலங்காரத்தின் மீதும் தன்னுடைய கண்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் வசதியை பற்றியும் சற்றும் கவலைப்படாமல், பெற்றோர்களை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய இளமை கால வாழ்வை பாராமுகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மணிகண்டன் போன்ற இளவர்கள் மிகச் சிறப்பான வழியை தேர்ந்தெடுத்து, அதுவும் இன்றைக்கு நவீன உலகில் மாற்றுமுறை மருத்துவத்தில் ஒரு பிரிவான படிக சிகிச்சை சம்பந்தப்பட்ட கிறிஸ்டல் தெரபி சம்பந்தப்பட்ட வகுப்பை நடத்தியிருக்கிறார். அக்குபஞ்சர் மருத்துவம் செய்ய முடியுமா என்கின்ற தற்கால சூழ்நிலையில் அவர் நடத்தியிருக்கக்கூடிய வகுப்பு மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக ஒரு உறுப்பில் குறைபாடு இருந்தாலோ அல்லது மிகையாக இருந்தாலோ செடேஷன் அல்லது டோனிபிகேஷன் செய்து அந்த உறுப்பை நாம் சரி சமம் செய்கிறோம். நீடில் போடாமலேயே ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த நுரையீரல் பகுதியில் அவர் படிக சிகிச்சை தரலாம் என்கின்ற ஒரு தத்துவத்தை இன்றைக்கு உணர்த்தியிருக்கிறார். இது நம்முடைய மாற்றுமுறை மருத்துவ சூழலில் மிக சிறப்பானது ஒரு பாதை என்று நான் நினைக்கிறேன். இதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்து பல்வேறு வகுப்புகளை பலருக்கும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து தந்து இந்த நிறுவனத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் சாம்பமூர்த்தி அவர்கள் நீடூழி வாழ வேண்டும். அவர் எல்லா வளமும் நலனும் ஆரோக்கிய உடலும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வாழ வேண்டும் என்று நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.